சித்திரை இந்த புது வருடத்தில் தீமைகளை நீக்கி பொருளறிந்து செயல்படும் தன்மை பெற்றோம். இந்த சித்ரா பௌர்ணமி என்றால் முழுமையடையும் பருவத்தை நாம் எட்டுப்பிடிக்க வேண்டும் என்றும், எப்படி பல சிறுக சிறுக சேர்த்து ஒளியின் தன்மை அடைகின்றது. இனி நம்ம இருசூழா நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். மனிதனான பின் என்றும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பெருக்கி அந்த உணர்வின் தன்மை அனைத்தும் ஒளியாக்கினால் என்றும் நிலையான நிலைகள் கொண்டு உயிர் ஒளியாகின்றது. ஆகவேதான் கல்கி. ஆக புவியின் ஈர்ப்பின் தன்மையை கடந்து ஈர்ப்புக்கு வராதபடி இதை வீழ்த்தி விட்டு துருவ நட்சத்திரத்தின் இணைவதே கல்கி. ஆனால் நம்ம உயிர் முழுமை அடைகின்றது. ஆக தீமையை வென்றிடும் உணர்வுகள் பெறுகின்றது. அதனால்தான் இந்த கல்கி அவதாரம். உயிர் முதலில் சூரியன், இரண்டாவது உயிர், மூன்றாவது எண்ணம், எண்ணத்தால் கண்கள், கண்கள் ஆனப்பின் கூர்மை, அதனால் எதன் என்ற உணர்வு அறிகின்றது. ஆக தீமையிலிருந்து விடுபடும் வலிமை பெறுகின்றது, வராகன் ஆகின்றது. வலிமை பெற்று தீமையை நீக்குகின்றது, தீமையை நீக்கி உணர்வு பெறுகின்றது, மனிதனாக உருவாக்குகின்றது. மனிதனான உருவான பின் என்ன செய்கின்றான்? சமப்படுத்தும் நிலை கொண்டறிகின்றான். இந்த ஆறாவது அறிவு கொண்டு இருளை நீக்கும் தன்மையும் தீமை புகாதபடி தடுத்து நிறுத்தும் நரசிம்மன் ஆகின்றான். சூரியன் எவ்வாறு பிரமண்டலத்திலிருந்து வரக்கூடிய விஷயத்தின் தன்மை தன் உடல் உள்ள பாதரசத்தால் தேய்ச்சி விஷயத்தையும் அடித்து விட்டு நல்ல உணர்வை தனக்குள் நுகர்ந்து இன்று ஒளியின் சிகரமாக இருக்கின்றது. இதே போலதான் மனிதன் ஆறாவது அணுவன் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவை நஞ்சை மலமாக மாற்றுகின்றது. சூரியனோ மற்ற நிலைகள் எடுத்து உலகை காத்திடும் பாத விந்தாக மாற்றுகின்றது. ஆக இங்கே நஞ்சை மலமாக பிரித்து விட்டு நல்ல உணவின் தன்மை கருவாக்கும் தன்மை ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு உலகை இருளிலிருந்து மீட்டு ஒளியின் தன்மை பெறும் மனிதன் ஆறாவது அறிகின்றது என்பதனை தான் இங்கே தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். அதன் வழி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதில் தெளிந்த மனம் கொண்டு இன்று ஒளியின் சரீரமாக பெற்ற அந்த அருண் ஞானின் உணர்வை நாம் நகர்ந்து ஒவ்வொரு நொடிகளையும் இந்த இருள் சூழான நிலைகள் நாம் எப்போது கொண்டு வருகின்றோமோ அதை நாம் முழுமை அடைகின்றோம். முழுமையான சக்தி கொஞ்சம் அவர் உட்கார்ந்து. அதான் நாம இதுல இருந்து முழுமையாகணும், அந்த அருளை பெற வேண்டும் என்றால் இந்த உபதேசம். ஏன்னா பல அனுபவங்கள் குருநாதர் பல இன்னல்கள் விளைச்சு எப்படி சந்தர்ப்பம் உருவாகுதாங்க. இப்ப நாம அதாவது சில இடங்கள்ல மிருகங்கள் வருது அப்படின்னா கையை நீட்டினா விழுந்துரும். எனக்கு சக்தி இருக்குன்னா நினைக்க முடியுமோ? அப்ப என்ன செய்வாரு? யானை வருது தாக்கின்னு நினைக்குது. யானையை தோசு பண்றாங்கிற எல்லாரும் தோசு பண்றான்னு எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யானை பார்த்தோன்னா பயம் வருது, எங்க தோசு பண்றது? யானை திடீர்னு ஒரு பாதைக்கு போக சொல்றாரு, யானை வருது. யானை வந்தவன் நினைச்சு பயம் ஆகுது, பக்கத்துல வந்துடுது. காதை தூக்கிடுச்சுன்னா நிச்சயம் அடிக்கும். ஏன்னா நான் வேட்டைக்கு போய் பழக்கப்பட்டதுனால காதை விடைச்சி தூக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் ஆனாலும் விடாது. யானை வேண்டி திரும்பி இருந்தா அது வேற விதமா இருக்கும். காதை மட்டும் விடைச்சிச்சுனப்ப நம்மளுக்கு அடிக்கிறது குறி வச்சிருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கும். நகண்டப்பறம் ஓடி இந்த லவக்கம் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நிலைகள் இருக்குன்னு அது பார்த்த உடனே நம்மளை அடிச்சு போடணும் பயம்தான் வருது. அப்போ நம்ம குருநாதரை நினைக்கிறேன், சாமியே அப்படிங்கிறேன், முன் வச்ச காலை பின்ன வைக்காதுங்க. எங்க சாமியை அடிச்சு முன்னாடி போக விடாது போறதுக்கு அப்படின்னு மனசு சத்தம் போட்டு அதை அடிச்சிருங்க. மனசுல நினைக்கிறதுக்கு முன்ன வச்ச காலை பின்ன வைக்காதாங்கிற. அப்புறம் இருந்தானு அப்புறம் திருப்பி என்ன சொல்றேன், நீ அதை தோசை பண்றா சரியா போங்க. எங்க தோசை எங்க பண்றதுக்கு அடிச்சு போய் என்ன தோசை ஆகி பண்ண இப்படிட்டா இந்த நினைவு வருங்க. வந்தவொன்னா அப்புறம் தான் சொன்னார், அவர் கொடுத்த பவரை வச்சு யானை உடல்ல இருந்து வரக்கூடிய வாசனை உன் உடல்ல ஏத்துறாங்கிறாரு. இப்போ ஒருத்தன் பயமுறுத்தினான்னு உணர்வு வரப்போகும்போது நமக்குள்ள அந்த வாசனை வரும். இப்ப எதிரி என்ற உணர்வு தாக்க வரான்னு நீங்கள் பார்த்தோன்னா அந்த பயப்படுத்தக்கூடிய உணர்வு வரும். நீங்க பார்த்தோன்னு யார் பார்த்தாலும் அந்த பயம் இங்கே கேட்கிறவங்களுக்கு நம்மளையும் நடக்கத்தோணும், ஏன் பயப்படுறான்னு கேட்போம். இதே மாதிரி யானையின் உணர்வை நீ நுகரும் அப்படிங்கிறாரு. அதை எடுத்து கொஞ்சம் புல்லானவன் என்ன செய்யுது, காது விடைக்கிறது விட்டுச்சு. அப்புறம் போகுது. அதெல்லாம் இந்த கொப்பங்கள் கட்டி யானை பிடிக்கக்கூடிய இடமும். அது முன்னாடி யானை என்ன செய்யுது, குச்சி ஊனிட்டு வருது, பின்னாடி அது வரிசையில வருதுங்க. இப்ப இந்த நேரத்துல மனுஷனை கண்டானுச்சு, மனுஷன் செய்ததெல்லாம் தப்பிச்சு போனதெல்லாம் எதுக்கு தெரியும். அது என்ன ஆகி போச்சு, இந்த மாதிரி வந்தவொடனே தோஸ்து வந்துருச்சு. அப்படி வரிசையில முன்னாடி அது குட்டியா நினைச்சு சும்மா இருக்கப்பட்டதுபடி நம்மளை இப்படி தட்டின உடனே திரும்பி பார்த்து அப்படியே முறைச்சு பார்க்குது. அது ஏதாவது இப்படி நீட்டினா போச்சு.
அவ்வளோதான், அது பாட்டுக்கு விளையாடுது. கொஞ்ச நேரம் நின்று பார்க்குது, என்னை சுற்றி தள்ளுது, முட்டி பார்க்குது, இதே நினைக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதி. இதெல்லாம் குருநாதர் அனுபவத்துக்கு. அப்படின்னா அதுக்கும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை குருதானதை நினைச்சு அதுக்கும் கொஞ்சம் விலகி போகக்கூடிய புத்தி வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இதில் பயந்து இருந்தேன்னா நிச்சயம் அது வரக்கு. அந்த பயத்தில் நிலையில கை கொண்டு எப்படி தட்டி இருந்தால் பெரிய யானை தாக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கொண்டு சிக்க வச்சிடும். ஏன்னா கொடுத்தாலும் அந்த ஞானங்களை இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது இப்படி கொண்டு கொடுத்து போனோன்னு கொஞ்ச நேரம் இருந்துக்கிடணும். அது போட்டு அப்புறம் போயிடுச்சு. இங்கே கெக்கன்னு சிரிக்கிறார். என்னமோ ஒண்ணுமே தெரியாதவனே ஏடா யானையெல்லாம் மடக்கிற அப்படிங்கிறார். பயந்துகிட்டு இருந்தேன், இப்ப யானையெல்லாம் மடக்கிறீல்ல அப்படின்னா. இந்த மாதிரி இதையும் செய்ய சொல்வார். இப்படி எல்லாம் அனுபவத்தை உணரணும். இல்லைன்னா இது அனுபவ ரீதியில தெரிந்து கொண்டு. இதே மாதிரிதான் சில நேரங்கள்ல இன்னைக்கு புலி வருது அப்படின்னு சொன்னா, இதுல அதே குமாரபாளையத்துல நாராயணசாமி இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஆத்து ஓரத்துல இந்த ஆஞ்சநேயர் மடத்துல இருக்கிற அவருடைய பையன், அவன் பேர், அவன் இப்ப டிரைவரா இருக்கிறாங்க. அவனை எல்லாம் மாதேஸ்வரம் வேலைக்கு கூப்பிட்டு போறோம். மாதேஸ்வரம் நாட்டம் அவன் பாட்டி நாராயணசாமி இவங்க எல்லாம் கூப்பிட்டு போறோம். போன உடனே போற யானைக்காடுங்க. யானைக்காட்டு ஒரு குறுக்கு பாதையில கூப்பிட்டு போறோம். இதை சொல்லிட்டு வந்தோடனே மேல போய் இங்க ஏறின உடனே ஏத்தா போய் புலி இருக்கு. புலியை பார்த்த உடனே அவங்க பார்க்கலன்னு சொன்னா திடீர்னு பயந்துட்டா என்ன பண்ணணுட்டு நான் அவனுக்கு முன்னாடி போய் புலிகிட்ட நின்றுக்கிட்டேன். இவன் எதாவது பார்த்தா பயந்துடணும். போன சின்ன பசங்க எல்லாம் நான் 10 வயசு 12 வயசு 13 வயசு பையங்க. இவங்களுக்கு பின்னாடி கரடு கட்டுகளை கூப்பிட்டு போறேன் நடந்த பாதையில். அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, நான் முன்னாடி நின்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணேன். மொளான்னு தவி ஓடிச்சு. ஏன்னா நம்மளை குறி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த நேரத்தில் அதுக்கு உண்டான உணர்வை பார்த்த உடனே எங்களுக்கு மேல எகிரி அந்த பக்கம் ஓடிச்சு, ரெண்டும் ஜோடி போட்டு. அப்ப இவங்க என்ன ஆகி போச்சு, பப்பன்னு எல்லாம் புலி வரும். அப்புறம் அப்ப அங்கிருந்து கூட்டு போனோம். இந்த மாதிரி அவன் அந்த பசங்களுக்கு காட்சி கொடுத்தே கொண்டு போனோம். அந்த பொண்ணு நாராயணசாமி அவன் பேர், நல்ல பேர், அந்த பையன் பேர் மாறி போச்சு. இப்ப கார் டிரைவரா இருக்கிறான். இந்த மாதிரி மாதேஸ்வரம் மலைக்கு கூட்டு போகும்போது இவங்களை கூட்டு போய் இந்த பழக்கத்தை கொண்டு போனாங்க. இப்படி அந்த பையன்தான் நம்ம ஆறு இருக்கு பாருங்க, காவேரி ஆத்துல தண்ணி ஃபுல்லா போகுது. சாமி குதிக்க செய்யறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கும்போது குதிச்சுட்டாங்க. தண்ணி ஓடுறப்ப ஐயோ குதிச்சுட்டானு அவன் அப்புறம் இங்க பார்த்தா இங்க ஏறி வர்றாங்க. இந்த மாதிரி அந்த அசம சித்துன்னு சொல்லுவாங்களே, அந்த சித்துக்களுடைய உணர்வுகளை அன்னைக்கு என்னென்னலாம் பரிசை பண்ணி பார்க்கணும்னு செய்துட்டு இருந்தது. இது குமாரபாளையத்தில் இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷம் இருக்குங்க. எஸ்எஸ்எம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே நடந்தது இதெல்லாம். ஏன்னா இந்த மந்திரவாதிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கு போய் இயற்கை எப்படி இருக்குன்னு 300 பேரை சந்திக்கணும். நான் அப்ப காட்டுக்குள்ள போனோம்னா மனிதனுக்கும் காட்டுக்கும் என்ன இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன். ஆனால் நீங்க உங்களுக்கு இது சொல்றோன்னா சாமி கதை சொல்றாக எண்ணக்கூடாது. இயற்கையின் உண்மையின் உணர்வுகளை நீங்கள் இயற்கை எப்படி இயங்குது, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைகள் என்ன செய்யுது. காட்டுக்குள்ள போனா மிருகங்கள் கட்டுப்படும். இந்த மனிதன் இங்க இருந்து இது வந்து இந்த காடுக்குள்ள என்ன செய்யுது, மனிதனுக்குள்ள என்னதான் பெரிய தப்பிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அதனால நாம இன்னைக்கு பெரும் காட்டுக்குள்ளதான் வாழ்றோம். இதுல இருந்து மனிதன் உணர்வு கொண்டு தான் நம்ம மாத்தணும். அதனால வரும் இருளை நாம் எதாவது கண்ணாடியில படப்போம் இருள். அப்ப நம்ம கண்ணாடி தொட்டு தான் தெரியுது. ஒருத்தர் தப்பு பண்ணான்னு உணர்வு நமக்கு இருளாகிடுது. அடுத்த நிமிடம் என்ன செய்யணும், அவன் பெறக்கூடிய உணர்வு நமக்குள் இயங்காது போய் துரு நட்சத்திர உணர்வுக்கு சுத்தப்படுத்தணும். அவன் ஏன் சொல்றான் அப்படிங்கிற சிந்தனை வரும். அப்ப அவனுக்கு நல்ல புத்தி வரணுங்கிறப்ப அவன் உணர்வு நம்ம தாக்குவதில்லை, நாம் பேசாம விளைச்சலாம். இல்லைன்னா அவன் உணர்வு எடுத்து நமக்குள் வளர்க்க முடியுமே தவிர நம்ம நல்ல உணர்வு அங்க பாய்ச்ச முடியாது. இதே போல நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பூர்ண நிலாங்கிற போது இதே போல உங்க வாழ்க்கையில் வரும் இடையூறுகளை நாம் கொடுக்கும் இந்த சக்தி கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை உங்களுக்குள் பெருக்கி ஒவ்வொரு நொடிகளும் தீமைகளை துடைத்துக் கொள்ளும். கண்ணாடி போட்டாச்சுன்னா அடிக்கடி அழுக்கு வருது, அதை துடைத்து கொண்டே இருக்கும். இதே மாதிரி இந்த ஆன்மாவில் அழுக்குப்படுது, அந்த துருவ நட்சத்திர உணர்வு இந்த அழுக்கு துடைச்சுப்படும். உங்க வாழ்க்கையில் இந்த மனிதனுக்கு பின் அந்த அருளினை நாம பெருகப்படும் போது பிறவியில்லா நிலை அடைவோம். எப்படி முழு நிலாவாக இருக்கின்றதோ இந்த உயிரின் தன்னை இந்த உணர்வு கொண்டு கார்த்திகேயா அனைத்தும் தெரிந்து கொண்ட பின் உணர்வினை ஒளியாக மாற்றி இனி நாம் பிறவியில்லா நிலை அடைதலை
இந்த இன்றைய பூர்ண அது வந்து சித்ரா பௌர்ணமி. நாம் முழுமையான நிலைகள் அடையும், சிறு திரைகளை நீக்கி முழுமை என்ற நிலைகள் அடையும். இந்த புது வருடத்திலிருந்து இந்த வருடத்துக்குள் வரும் சிறு சிறு மறைவுகளை நீக்கி முழுமை என்ற கனியை ஒவ்வொரு வருஷம் நாம் பெருக்கி வந்தோம் என்றால் இந்த உடலுக்குள் உணர்வின் தன்மை தெளிவாகின்றது. குடும்பத்துக்குள் எடுத்துக்கிட்டால் கணவன் மனைவிக்கும் எது சிறு குறைபாடுகள் வந்துடும். அந்த குறைபாடுகள் வந்ததுன்னா அது பெரும் குறைகளாக மாறும். கணவனும் மனைவிக்கு 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சுன்னா எங்கே போகுது? இது நரகலோகமா வரும். அந்த நரகத்தை எதை எடுத்தாலும் தான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. ஆகவே இதன் வழிகொண்டு எத்தனையோ நரக வேதனை படத்தான் செய்கின்றனர். அப்ப அந்த இடத்துல நாம தெளிவாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படரணும், என் ஜீவ ஆன்மா ஜீவ அணுக்கள் பெறணும். என் மனைவி உடல் முழுதும் பெறணும், அவர் ஜீவ ஆன்மா ஜீவ அணுக்கள் பெறணும். மனைவியும் இதே போல தான் எடுத்து தன் கணவருக்கு பெறணும். எங்கள் இருமணம் ஒன்றணும், இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றும் என்ற அருள் சக்தி பெற வேண்டும் என்று காலையில் 4லிருந்து 6க்குள் இதே மாதிரி எடுத்து ஒவ்வொரு நொடியிலும் கணவன் வெளியே சென்றாலும் அருள் உணர்வு பெற வேண்டும். மெய்ப்பொருள் காணும் அருள் சக்தி வேண்டும். வாழ்க்கையில் தெளிந்த மனம் பெற வேண்டும். அவர்களை பார்ப்பவருக்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று மனைவி சொல்லி அனுப்பினால் அங்கே சரியா இருக்கும். கணவன் மேல் நாம் பிரீதியாக இருந்தும் அதே சமயத்தில் ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல்களை கொடுக்கவில்லை என்றால் அதை எண்ணி இவர் வேதனைப்பட்டார், அல்ல இருக்கட்டும் நாம் பார்க்கிறேன் என்று ஒரு உணர்வை சொல்லிவிட்டார், வியாபாரத்தில் மந்தமாகிவிட்டன என்ற உணர்வு வந்துவிட்டார். இதன் உணர்வுகள் அவர் எண்ணினால் அது யமனாகின்றது. அந்த நோயின் தன்மை யமனாகின்றது. இது துடைக்க வேண்டும் என்றால் என்னென்னும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெறணும். என் கணவர் பெறணும், அவர் உயர்ந்த நிலையில் பெறணும், அவர் பார்க்கிறவங்களுக்கு நல்ல எண்ணம் வேணும். அப்படி இந்த உணர்வை எடுத்தால் அங்கு சிந்திக்கும் ஆற்றல் வரும். கணவன் மேல் பிரியமையா இருக்கும் போது வெளியில போறாரு, இங்க கஷ்டத்துல இருக்க போகும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கொடுக்குற பக்கம் வரலையே, இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே, அவர் ஏமாந்துகிட்டே இருக்கிறார் நினைச்சால் இந்த உணர்வு இவர் சிந்திக்கும் தன்மையும் சரியான பதில் சொல்ல முடியாத நிலையை வந்து இவர் கோபமான நிலையில் அங்கே பேசும்போது சண்டை வந்து அப்ப எதிரிகள் உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை கோபமாகி கோபத்தின் தன்மை அதிகமானால் இங்கே இரத்த கொதிப்பு என்றவர் இது யமனாகின்றது. ஆக கணவனை காப்பதற்கு மாறாக இந்த விஷயத்தின் தன்மை வரும்போது கணவனுக்கு இப்படி ஆய்ப்பட்ட அந்த வேதனை உணர்வு வரப்போகும்போது அதே மேல பாசத்தால் என்னால் கணவன் வேதனையால் இறந்தான் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து அதே கொதிப்பின் தன்மை வந்து மற்றவர்களுடைய தேசத்தில் ஆக அதே கொதிப்பின் வரப்போகும்போது ஆக எரிகலனை உருவாக போகும்போது நல்ல அணுக்களை கொல்லப்படும்போது இந்த உடலை விட்டு 2ஐயும் பிரிக்கும். ஆக யமன் ஆகிவிடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்கள் உங்களை காக்க நமது குருநார் காட்சியை அறுவழி கொண்டு கணவரை எப்போதுமே அவர் உயர்ந்த நிலை பெற வேண்டும், கணவர் அருள் பெற வேண்டும், இருளை அகற்றும் அருள் சக்தி வேண்டும், அவர் பார்ப்பவருக்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் வரணும் என்று நீங்கள் எண்ணினால் போதும். ஆனால் இந்த உடலில் இருக்கும்போது உணர்வை வளர்த்துக் கொள்ளலாம். உடலின் தன்மையை உறுப்புகளை மாற்றி வைத்தாலும் அந்த உறுப்புகள் கொஞ்ச காலம்தான் வருகின்றது, வாழலாம். ஆனா எனக்கு இப்படி ஆய்விட்டது என்று வேதனை உணர்வுதான் துன்பங்கள் அதிகமாக வளருமே தவிர விஷத்தின் தன்மை அந்த பின் இந்த உடலுக்கு பின் என்ன ஆகின்றது? அந்த விஷத்தின் தன்மை ஆன பின் இன்று மனிதனாக இருக்கின்றோம், நாளை பாம்பாக செல்கிறோம். இதை மாற்றி அமைக்க இந்த சித்ரா பௌர்ணமி என்ற நிலைகளை மாற்றி எப்போதுமே நோயாளியை கண்டாலும் அவர் முடியாத நிலை ஏற்பட்டாலும் அந்த அருள் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பட வேண்டும், எனக்குள் அறிஞான சக்தி பெற வேண்டும். தன்னுடைய குழந்தைகளோ நாம் சுற்றத்தாரோ இருக்கப்படும் போது அவர்களுக்கு அந்த அருளை பெற வேண்டும். இப்பிறவியிலாது அருஞானம் பெற்று அடுத்த பிறவி இல்லாத நிலை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக பெற்று என்றும் ஏகாந்த நிலை பெறும் அந்த அருள் உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணினால் அவரையும் செலுத்தலாம். அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வராது தடுக்கலாம். இல்லை என்றால் செல்லத்தைத்து உறுப்புகளை மாற்றியிருந்தாலும் எனக்கு இப்படி ஆய்விட்டதே என்ற வேதனைத்தான் வரும். அதனால் நாம் மாற்ற முடியுமா? இந்த உடலுக்கு பின் இன்றைய செயல் நாளைய சரி தான் சிவன் ஆலயத்து நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு. அதனால இந்த வாழ்க்கையில் இருக்கும்போது ராமேஸ்வரத்தில் என்ன கொடுக்கின்றார்கள்? இந்த உடல் இருக்கும்போது அரவணைக்கும் தன்மை வேண்டும். ஒருவர் நம்மளை ஏசினாலும் அவர் ஏசிய உணர்வு நமக்குள் வராதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உணர்வு பெற வேண்டும் என்று இது விஷ்ணு தனுஷ். ஆக துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நமக்கு எடுக்கும்போது விஷ்ணு தனுஷாகும். இதை நீக்கி அவங்க அறியாமை இருள் நீங்க வேண்டும் என்றால் அதன் மேல் பற்று வருகிறது. ஆக அந்த தீமையின் உணர்வு வந்து புவியின் ஈர்ப்புக்கு வராதபடி அருளை கொண்டு நாம் அங்கே செல்லுவோம். அதனால்தான் இந்த நிலைகளை காட்டு. ஏனென்றால் இந்த வருடம் சித்திரா பௌர்ணமி
ஆனா சித்திரை இது நீக்கினால், இதை போல இந்த வருடம் முழுதுக்கு நாம் முழுமையானால் பௌர்ணமி ஒளி ஆகலாம். ஆகவே நமது வாழ்க்கையில் இந்த நாள், இன்று சித்திரை பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம். உயிர் பிறந்த நாள் சிவன் ராத்திரி கொண்டாடுகின்றோம். அதே சமயத்தில் என்ன செய்கிறோம், உணர்வுகள் ராமன் எண்ணங்கள் பிறந்த நாள் ராமனன் எண்ணத்தால் கண்கள் உருவானது என்ற நிறைவு பண்றோம். அப்ப நாம பார்க்க வேண்டும் என்ற பல உணர்வுகள் எடுத்து வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான், கண்கள் பிறந்தது. ஏன்னா கண் இல்லாத போது பார்க்க வேண்டும் என்ற உணர்வை தேடி தேடி அந்த உணர்வின் தன்மை எடுத்து இப்படி கண்கள் உருவாகுதான். வாசுதேவனுக்கு தேவிக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான். வாசுதேவன் என்றால் சுவாசித்த உணர்வு உயிர், அது உருவாக்குகின்றது. அதன் வழி தேவிக்கு தான் பார்க்க வேண்டும் என்ற தேவிக்கொப்ப அந்த உணர்வின் தன்மை உருவாக்கி கண்கள் உருவாகின்றது. கண்கள் உருவாகினது கம்சனை வெல்ல கண்ணன் சிறைச்சாலைக்குள் பிறந்தான், தாய் தந்தை காக்க. இந்த கண்கள் இந்த உடலின் தன்மை அந்த உணர்வின் எண்ணங்கள் கொண்டு இந்த உடல் உயிர் என்ற நிலை கொண்டு சக்தி சிவம் என்ற நிலையில் உருவாக்கப்படும் போது அவர்களை காப்பதற்காக இந்த நிலை பெற்று வந்து சாஸ்திரங்கள் கூறுகின்றது. ஆகவேதான் அதை நாம் என்ன செய்கிறோம், அஷ்டமி என்ற நிலையை கொண்டு அன்னைக்கு நல்ல காரியமே செய்யக்கூடாது. கண்கள் தெரிந்த பிற்பாடு நல்லது பெரியது நம்ம தெரிஞ்சுக்கிற போகும்போது அந்த கண்ணன் பிறந்த நாளே நல்லதை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை பெற்றதே, நல்லதே செய்யணும் நல்லதே பேசணும் நிலையில் இருக்கிறாங்கன்னா இல்லை, நல்ல காரியங்களே செய்யாத உங்க காரியம் உருப்படி ஆகாதுங்கிறான். நீங்க எந்த சாஸ்திரத்தை என்ன நண்பறீங்க, நீங்க ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டா நீங்க எடுத்துக்கிட்டோம்னா சாஸ்திரங்கள்ல பஞ்சாங்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 3 விதமான பஞ்சாங்கம் இருக்கு. ஒருத்தர் இந்த நேரத்தில் செய்தா நல்லதுங்கிறான், அடுத்த பஞ்சாயத்து செய்தா கெடுதுங்கிறான், அடுத்த பஞ்சாயத்து பாருங்க இதோட மோசங்க. நீங்க எதை வச்சு நீங்க நம்புறீங்க? அவரவருக்கு தகுந்த மாதிரி வானைகளை புகுத்து வைத்து கொண்டார்கள். அதற்கு வேண்டிய சட்டத்தை ஏற்றி இதுதான் குற்றம் இது குற்றம் என்ற நிறைவு ஒருத்தர் எழுதி கொள்ளும் போது அதன்படி நடந்தான். அவன் சொன்ன உணர்வை ஏற்று அதன் வழிதான் நம் உயிர் நுகர்ந்ததை அந்த உணர்வு உடனாக்கி அதன் வழியே நம்மை வழி நடத்தி செல்வது. இது ஆகாது செய்தவன் ஆகாது. அப்ப நீங்க எந்த காரியத்தையும் ஆகாத நிலை ஆகின்றது. ஆகவே மனிதனுக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் என்று இல்லை. ஜாதகம் ஜோசியம் பார்த்து தானே கல்யாணத்தை பண்றாங்க. எத்தனை குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழ்றாங்க, எத்தனை பேர் ஒன்று சேர்த்து வாழாங்களே இடவெளியில செத்து போறாங்களே. இப்ப ஜாதகம் பார்த்தானே சேர்ந்தது. திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகுறாங்களே, இது போயிடறாங்களே, அவங்க சந்தர்ப்பம் தானே. திடீர்னு நல்லதாக்குறாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிடுறாங்களே, அப்ப அவனுடைய சந்தர்ப்பம் தானே. இப்ப இவங்க ஜோசியம் ஜாதகம் பார்த்து இவங்களை காப்பாற்ற முடியுமா? எதை நாம் செய்யணும்? உயர்ந்த உணர்வுகளையும் உயர்ந்த குணங்களை எடுத்து நமக்குள் எதை என்றமோ அதை இங்கே வளர்க்கின்றது. ஆக இதனுடைய முழுமை அடைந்தால் முழு நிலவாகின்றது, பிறவில்லா நிலை அடைகின்றது. அதற்குண்டான மார்க்கங்களை தான் நாங்கள் சாஸ்திரங்களை கூட்டியிருக்குள்ளதே தவிர. ஆகவே தீமை என்ற உணர்வுகள் பிறருடைய நிலை. இப்ப சாதாரணமா 27 நட்சத்திரங்களும் அது 27 நட்சத்திரமும் 27 விதமாக வருகின்றது. அது உணர்வு ஒன்றோடு ஒன்று மோதும் போது அவனுடைய இயக்கமாக மாறுகின்றது. இது எந்தெந்த கோள்கள் எடுக்கிறதோ அதை வரிசைப்படுத்துகின்றது. அப்ப அதே சமயத்தில் நம்ம பூமி வரப்படும் எந்த கோளின் உணர்வு அதிகமாக இருப்பது துருவ பகுதியில் கொண்டாடுகின்றது. அப்ப என்ன செய்ய நம்ம பயிரினங்களை வச்சோம்னா என்னாகும், எந்த இந்த கோளின் உணர்வு அதிகமாக பெற்றதோ அந்த உடல் அமைப்பு வருகின்றது பயிரினங்கள். ஆனா அந்த கோளின் சத்து இங்க இல்லை என்றால் பயிரினம் சீராக விளையாது. எந்த கோளின் தன்மை இங்க வருகின்றதோ அதுக்கு அந்த நட்சத்திரத்தின் உணர்வுகளை கலந்து நம்ம பூமி நேரம் வரப்போகும்போது அந்த பயிரினங்கள் அதன் உணர்ச்சி தக்கவல்ல நல்ல ராசி பலன் இருக்கு. ஆக பயிரினங்கள் கூறப்பட்டது மனிதனுக்கல்ல. அந்த பயிரினங்கள் செழிக்கப்படும் போது அது இன்னென்ன காலங்களில் இன்னென்ன வித்துகளை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னென்ன காலங்களில் சனிக்கோளின் தன்மை வரப்போகும்போது புயல் வரும். அதாவது சனிக்கோள் எந்த திசையில் போகுதோ கரையில் எடுக்குது, மேலே போகுது. அப்ப கடல்ல இருக்கக்கூடிய நீர்கள் எடுக்குது, மீண்டும் மழையாக போயிடும். ஆகவே அந்த சனிக்கோள் வேற பாதையில போச்சுன்னா அங்க மழை இல்லை, எப்பறம் வறண்டு கிடக்குது. ஆகவே அது போகும் பாதையில் என்னென்ன நிலை இருக்குது என்று பல இந்த அகசியினால் கண்டு உணர்ந்த உணர்வுகள் இன்றும் அந்த முழுமை அடையவில்லை வானியல். ஆக அதனின் வான இயலின் தன்மை பெற்றாலும் இன்று விஞ்ஞானி அதன் பாதை அறிந்து உணர்வின் இயக்கத்துக்கொப்ப எதன் உணர்வு இயக்குது என்று இன்னைக்கு கம்ப்யூட்டர் என்று செயல்படுத்தப்பட்டு ஒரு கோள் இருக்கிறது அதை படம் எடுக்க வேண்டும். அது பிரபஞ்சத்தில் எது நிலை இருக்குதோ இது வான்வீதியில இது பண்ணணும். எந்த கோளின் உணர்வு இங்கே அதிகமாக சேர்த்தணும் இதை இழுத்தோடனே அந்த பக்கம் இழுத்துப்போம். அந்த கோளுக்கு பக்கத்துல போறோம்னா அது உமிழ்த்தும் நிலையும். அதுக்கு அடுத்த அடுக்கள் வரப்போகும்போது மற்ற கோளின் தன்மை உணர்வாகும்போது எப்படி மாறுகின்றது அப்படின்னு விஞ்ஞானியை கண்டு கொண்டிருக்கிற இந்த விஞ்ஞான உலகில். ஆனால் அன்று விஞ்ஞானிகள் சொன்ன நிலையை இந்த விஞ்ஞானி எட்டி பார்க்கவில்லை.
எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையில் தான் இன்று கண்டு உணர முடிகின்றது. இன்று அங்கே பதிவு செய்த உணர்வை அது நேரடியாக எந்திரத்தில் கவரப்படும்போது வேக அழுத்தத்தில் மற்றொரு உணர்வு உராய்ந்திருந்தால் அந்த உண்மையில் இது எந்த பாதையில் இவன் நுகர்கின்றனோ இது எலக்ட்ரிக்கில் இருந்து பிரித்து எடுக்கும் உணர்வுகள் ஒரு சிறிய நிலையில் இருந்தாலும் இந்த உணர்வுகளுடன் இல்லை என்ற நிலையை காட்டும். அதை கம்ப்யூட்டரின் நுண்ணிய அலைகள் கொண்டுதான் பிரித்து எடுக்கின்றான். அதில் ஒரு நொடி நகர்ந்தாலும் இதாகும். இந்த உலகத்தில் நாம் இருந்துகிட்டு சாஸ்திரத்தை பார்த்து நம்மளுக்கு நல்ல நேரம் வருது கெட்ட நேரம் வருது என்றால் என்ன ஆகுது? அவன் காலநிலைகளை அறிந்து அனுப்புகின்றான். இந்த அலைகள் வரப்படும்போது இதனுடைய நிலைகள் இருக்கு. ஆக எங்கே உணர்வின் தன்மை மேகங்கள் கூடுகின்றது, அதனால் அணு கதிர் இயக்கங்கள், அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய சில கதிர் இயக்கங்கள் எப்பகுதியில் அதிகமாக தாக்குகின்றது. நாம் அனுப்பும் ராக்கெட்டுகள் மோதினால் கரைந்துவிடும். இதனுடைய எலக்ட்ரிக் இதனுடைய நிலைகள் திசை மாற்றி விடும் என்றதுக்காண்டி அவருடைய கதிரியக்க பொருட்களை கண்டுணர்ந்து அவன் அங்கே அனுப்புகிறான். நாம் இந்த மாதிரி உலகத்தில் இருக்க போகும்போது நாம் என்ன செய்கிறோம்? நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் பார்த்துக்கிறோம். மனிதனுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் ஆக்க முடியும். கெட்டதை சமைத்து சுவைப்படும் உணர்வை சமைக்கின்றான். அப்ப இவனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குது? சூரியன் இயக்க மண்டலத்தில் அது உணர்வின் தன்மை என்ன செய்தான்? அன்று ஞானிகள் எழுதியுள்ளார்கள். கிரேதா யுகம், எந்த காந்தம் எதனுடைய கவர்கின்றதோ அதன்படி இணைந்து கொண்ட நிலை வளரும் இது கிரேதா யுகம். கிரேதா யுகம் நாம் எதை நுகர்கின்றோமோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் வந்து அந்த வாழ்க்கை அமைகின்றது. துவாரகா யுகம் பார்க்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மைகள் கண்கள் வந்தது. ஆக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை எடுத்தினால் அதன் அறிவாக நாம் தெரிந்து கொள்ளும் நிலை வருகின்ற துவாராக இந்த உடல்ல இருந்து பெற முடியும் என்ற தத்துவத்தை கூறியுள்ளான் ஞானிகள். இது யாராவது நாம சிந்திக்கிறோமா? நீ படிக்காதவங்க இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நான் படிக்காதவன் நாம் இதையும் பேசுறேன். உலக இயல்பின் தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் வரும் தீமைகள் இருந்து அகற்றி தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த உணர்வை நீங்கள் செலுத்தி பழகும். இன்று விஞ்ஞான உலகத்தில் உலகமே நியூட்ரான் எலக்ட்ரான் என்ற விஷயங்கள் கலக்கப்பட்டு இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக இருக்கின்றது. இனி எதிர்காலத்தில் மனிதனுக்கு மனிதன் கொண்டு குவித்து ரசிக்கும் உணர்வே வரப்போகின்றது. 2014க்குள் நீங்க என்ன செய்ய போகின்றது? யாரும் தப்ப முடியாது, விஞ்ஞானியும் தப்ப முடியாது. இப்ப பார்க்கிறோம் இல்லைங்க, நியூட்ரான் என்ற விஷத்தன்மைகளும் அதாவது நட்சத்திரங்கள் மின்னல்கள் தாக்கி கடல்ல மணலாவதும் அதன் அலைகள் மணலை விட்டு மோதி வெளியில் வரப்போம் அது மணலாவதும் அதை பிரித்து அது கதிர் இயக்கத்தை பிரித்து அணுவை பிளந்து அணு கதிர் இயக்கங்களாக மாற்றின மின்னலை போல இன்னொரு நட்சத்திரத்தில் மோதும் போது மின்னலாகின்றது. ஆக மற்றொன்றோடு படப்போம்போது கருக்கி விடுகின்றது. இது விஞ்ஞானி கண்டுபிடித்துள்ளான். இதுல ஏற்பட்ட கசிவுகள் அனைத்தும் சூரியனால் கவரப்பட்டு பூமியில் இருக்குது. அதே மின்னல்கள் காக்கப்பட்டு கடல்களையும் உண்டு. ஆனால் அதே மாதிரி நியூட்ரான் இப்ப சூரியன் நட்சத்திரத்திலிருந்து வலுகொண்ட ஒரு உணர்வின் தன்மை விஷம் கொண்ட உணர்வுகள் சூரியன் இழுத்து தன் பாதையில் வரப்படும் போது சூரியன் தாக்கப்பட்டு உணர்வு விஷத்தன்மையில் பரவி அணுக்களாக மாறும்போது அதனுடைய அழுத்தம் ஆனப்பின் ஒன்றோடு ஒன்று மோதி பலவிதமான உணர்வு மாறுதான் அது நியூட்ரானுங்கிறான். ஆனால் இந்த மோதலில் மற்றொன்றோடு சேர்த்தப்படும் இணைந்து கொண்ட உணர்வு புரோட்டான் எது எதனுடன் மோதியதோ எதன் நிலையில் சேர்த்ததோ அதன் சத்தாக இயக்குது என்று ஞானிகள் கூறுகின்றனர். விஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் கூறினதான் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையில் காந்த புலன் அறிவை என் கம்ப்யூட்டரில் வைத்து அந்த உணர்வின் அதிர்வை இங்கே பதிவாக்கி அந்த உணர்வின் அழுத்தத்தை இதுக்குள் சேமித்து நாம் பூமிக்குள் கொண்டு வந்து நியூட்ரான் என்ற விஷத்தன்மையை பரப்பவிட்டு இது வெளிப்படுத்தும் எதிர்நிலையை மோதப்படும் போது விஷத்தன்மை வருகின்றது. இந்த விஷத்தன்மைகள் பரவினால் கடல் மேல் பறக்கப்படும் போது அந்த கதிரியக்கப்பொருளுடன் மோதன உடனே நெருப்பாகி விஷத்தின் தன்மை சுழல் காட்டாக மாறி கட்டடங்களை போறாமை தவிடுபடி நீங்க எந்த பெரிய கட்டடமா அந்த தூசியா பறக்க செய்தவர். இது எங்கே எதை செய்தானோ அந்த விஞ்ஞானிகள் இது கட்டுப்படுத்தும் திறன் அவனுக்கு இல்லாத போயிடும். இதை எங்கெங்கே செய்தானோ அந்த இடமெல்லாம் இன்று நாசியாகி பார்க்கணும். பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் பறக்கின்றது, பஸ்ஸுகளும் பறக்குகின்றது, எல்லாமே நொறுங்குகின்றது. இத்தகைய உலகத்தில் நாம் வாழுகின்றோம். அதனால் இந்த நியூட்ரான் என்ற விஷத்தன்மை பரவிட்டால் நம்ம சிந்தனை இழக்கப்பட்டால் மனிதனும் மிருகமாக மாறுகின்றான். ஆக அடுத்த அரசு இதை எளிதில் நம்ம மிருகமாக்கி அடிமைப்படுத்த வாழும் தன்மைதான் இன்று ராஜதந்திரத்தால் செயல்பட்டு இதையெல்லாம் வெல்லும் திறமை வர வேண்டும். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றமே. ஆக தென்னாட்டில் தோன்றியவன் தான் அகசியன். அவன் எல்லாவற்றையும் உணர்வின் ஒளியாக மாற்றும். அவன் உணர்விற்கு எல்லா நாட்டுக்காரனுடைய தீமையில் அடக்கக்கூடிய வல்லமை இந்த தென்னாட்டிலே ஏற்படும். அதைத்தான் நாம் இப்போது சொல்வது. கருவிலே வளரும் சிசுகளுக்கு அவன் ஞானின் உணர்வை அகசியன் பெற்ற அருள் சக்தி அவன் பெற வேண்டும் என்று குடும்பத்தில் விரதம் இருப்பது போன்று அந்த கருவிலே இருக்கக்கூடிய தாய்க்கு இது போதித்து மகிழ்ச்சியோடு உணர்வை பெற்று அந்த கருவிலே வளரும் குழந்தை என்ன அதாவது அந்த அகசியன் பெற்ற அருளும் அகண்ட அண்டத்தை அறிந்திட நிலையும் இருந்த உலகையும் மாற்றி
ஒளியின் உணர்வாக உலகை வாட்டு கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று நீங்க குழந்தைகளுக்கு செய்து வாருங்கள். இங்க வரும் நாளை வரும் விஞ்ஞான உலகில் இவன் பார்வைப்பட்டால் அகலும். இதே போல எடுத்துக்கொண்ட உணர்வு இது மோதலாகி அதனுடைய பலவீனப்படுத்தும். அதை நீங்க எதிர்காலத்தில் பார்க்கலாம். இந்த என்னமோ நாம சாதாரணமா தியானம் இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆக நாம் இந்த தியானத்தின் நிலையை நான் தியானம் வந்து எனக்கு சொத்து வரும் சுகமும் சொத்தை காக்கிறதுக்கு மனம் வேண்டும். தேடி சொத்தை காக்கிறதுக்கு மனம் இல்லை என்றால் தேடி செல்வம் ஆனக்குள் எத்தனை வேதனைகள் இருக்கிறாங்க. அந்த செல்வம் இவங்களுக்கு கூடுகின்றதா? கிடைக்கவில்லை என்றால் அடுத்து ஆகலைன்னா அடிமைப்படுத்த காசு செலவழிக்கலாம். அதற்கு தக்க வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் அருஞானத்தை பெருக்கும், இருண்ட உலகத்தை அகற்றும், அகசின் சென்ற பாதை நமக்குள் ஊற்றுவோம், இருளை நிலையை அகற்றி அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி இந்த உடலுக்கு பின் நாம் பிறவில்லா நிலை என்ற நிலையை அடைய முயற்சிப்போம். அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று இன்று பூர்ண நிலாவாக எப்படி இருக்கின்றதோ சந்திரன், இதே போல மற்ற கோளின் தன்மை மறைந்தால் அது மங்கி விடுகின்றது. ஆகவே மங்கா நிலை பெற்று எத்தனை கோள்கள் வந்து மறைத்தாலும் துருவ நட்சத்திரம் ஒளி மங்காது. ஆகவே உணர்வின் தன்மை நாம் ஒளியாக்கி எந்த விஷயத்தின் தன்மை இருசூழா நிலையை நான் ஏற்படுத்தும் இந்த சித்திரை சிறு திரைகளை நீக்கி ஆக பூர்ண பௌர்ணமி இன்று நான் சித்திரா பௌர்ணமி தீமையை நீக்கி எல்லாம் ஒன்றாக்கி ஒளியின் சரீரம் பெற்ற நாளாக இன்று நாம் பிறந்த நாளை கொண்டாடி இன்று பூர்ண நிலா என்ற நிலைகளாகி நாம் எப்படும் ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை வளர்ப்போம் என்று அடுத்து இந்நேரம் உபதேசித்த உணர்வின் தன்மை நாம் தியானத்தால் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து அருள் என்ற நிலை உருவாக்கி இருள் என்ற நிலைகள் அகற்றி பேரின்ப நிலை என்ற பெரும் அருள் மார்க்கத்தில் நாம் செல்வோம். நாம் அதை தியானிப்போம், அருள் வழி வாழ்வோம்.